ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு எக் மசாலா மேஜிக். ஏன் மேஜிக்னு கடைசியாக சொல்கிறேன். அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். நல்லா காஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு நல்லா இடித்து இல்லைனா திருவி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாடை போன உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் ஹர்ப்ஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ வெஜிடபிள் சேர்க்குறேன். இங்கே நான் வந்து கேரட், குடமிளகா, பீன்ஸ், அப்புறம் முட்டைகோஸ் சேர்த்துருக்கேன். இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் காலிஃப்ளவர், ப்ரோக்கலி, அப்புறமா கார்ன், பச்சை பட்டாணி என்ன வேணாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ளேமை வந்து மீடியம் ஹைலியே வச்சுக்கோங்க. காய்கறி வந்து ரொம்ப குழஞ்சு சாஃப்ட் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு சின்ன க்ரன்ச் இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டுருவோம். பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம காய்கறியெல்லாம் நல்லா வாடி வதங்கிருச்சு. இப்போ இந்த காய்கறியை ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 3 முட்டை சேர்த்துக்கிறேன் நான். இப்போ முட்டைகளை லேசாக உடச்சி விடுவோம். ரொம்ப உடச்சி கூழாக்கிடக்கூடாது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இப்போ பாருங்கள், முட்டை ஓரளவுக்கு இன்னும் ஈரப்பதத்தில் இருக்குது. அந்த பதத்தில் இருக்கும் போது காய்கறியோட மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ காய்கறியோட சேர்ந்து அந்த முட்டை ஒட்டி இன்னும் டேஸ்ட்டாக வரும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கு. 1 டீஸ்பூன் சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கேரட் இந்த டெக்ஸ்சர் பாருங்கள், நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரொம்ப சாஃப்டாக குழஞ்சு போகலை, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பீன்ஸையும் பார்த்துக்கலாமா? பாருங்கள், அதுவும் நல்ல ஒரு க்ரன்ச்சில் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய எக் மசாலா மேஜிக் ஃபென்டாஸ்டிக் ருசியில் தயாராகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். ஏன் மேஜிக் சொன்னேன் அப்படின்னா, இது வந்து நீங்கள் இப்படியே ஒரு மீலாக சாப்பிட்லாம், இல்லைனா சோரோட கலந்துக்கலாம், பாஸ்தாவில் கலந்துக்கலாம், நூடுல்ஸில் கலந்துக்கலாம். கண்டிப்பாக மேஜிக் தானே. நான் இன்றைக்கி பாஸ்தாவில் கலந்துருக்கேன். அட்டகாசமான சுவையில் இருக்கோங்க. அவசியம் ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.